நாங்க பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் மறுபடியாக பாஸ்டர் ஜான் பால் ஆனந்த் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உங்களோட குரலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்து கொண்டு நிற்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போற வார்த்தைகளுக்கு காத்து கொண்டு நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர். நன்றி நன்றி. ஆமென். நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு தெய்வீக சுகம். அதில் குறிப்பாக வியாதி எங்கே இருந்து வருகிறது என்பவற்றை நாம் பார்க்க போகிறோம். தெய்வீக சுகம், குறிப்பாக வியாதிகள் எங்கே இருந்து வருகிறது என்கிற காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், இந்த வியாதி நோய் என்று சொல்லும் பொழுது உலகில் பிரகாரமான ஜனங்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனங்களும் ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் முதற்கொண்டு அநேக பலவிதமான வியாதிகளிலே நோய்களிலே கஷ்டப்படுவது இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் நம்முடைய சரீரமானாலும் ஆத்துமாவானாலும் ஆவியானாலும் அதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும், அதை சரியாக பரிபாலனை செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு வேதம் போதிக்கிறது. அப்படி தவறும் பட்சத்திலே யாராயிருந்தாலும் இந்த வியாதிகள் நோய்கள் அவர்களை தாக்கத்தான் செய்கிறது. உதாரணமாக, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சில சுகமளிக்கிற சில வசனங்களை மட்டும் மையமாய் கொண்டு சுகத்தை பெற வாஞ்சிக்கிறார்கள். மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் இந்த வசனத்தை மட்டும் பார்ப்பார்கள். ஏசப்பா நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார், நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். எசையா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றி விட்டது, இனி எனக்கு வியாதி இல்லை, நோய் இல்லை என்று மேலெழுந்து வர வாரியாக சிலர் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையிலே பார்ப்போம் என்றால், அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி நோய் என்று வரும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ அவர்களை அது தாக்கத்தான் செய்கிறது. இன்னொரு வசனத்தையும் பயன்படுத்துவார்கள். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணும்.
அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? சகல நோய்களையும் இயேசு தேவன் நீக்கி விடுவார். எகிப்திற்கு வந்த வியாதி ஒன்றும் வராது நமக்கு. அந்த வியாதிகள் பகைஞரை தான் தாக்கும், உங்களை இருந்து தேவன் விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் என்பது ஒரு அப்பமாக ஈவாக அருளப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்திலே அதே வசனம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று இன்னொரு பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் தெய்வீக சுகம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா வியாதிக்கும் நோய்க்கும் நாம் தப்புவிக்கப்பட்டு சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஜீவனோடு, பலனோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய இந்த சுகமளிக்கிற தெய்வீக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதே வசனங்கள் சொல்லுகிற இன்னொரு பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். ஒரு பக்கம் நமக்கு சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏராளமாய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ அந்த சுகத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் உன்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர் உன்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் அந்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் அவரை சேவிக்கிற நாம் கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த அசூசியான காரியத்தையும் அவர் காணக்கூடாது. அவர் தீமையை காணாத சுத்த கண்ணன் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படி அசூசியான காரியம் இருக்குமானால் தேவன் அங்கே இருக்க முடியாது, தங்க முடியாது, அந்த பாளையத்தில் உலாவ முடியாது. அவர் இருக்க விரும்புகிற நோக்கமே நம்மை பாதுகாக்கத்தான், சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் அவர் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்றார். ஆனாலும் நம்முடைய பணி என்ன? நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை, அது மாத்திரமல்ல நம்முடைய வீட்டை, நாம் தங்குகிற இடம், நாம் உடுத்துகிற உடைகள், சாப்பிடுகிற சாப்பாடு, அப்பம், தண்ணீர், பொருட்கள் எல்லாமே சுத்தமாக அதை கண்காணிக்க வேண்டியது, பரிபாலன் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எங்கே சுத்தம் இல்லையோ அங்கே இப்படிப்பட்ட வியாதிகள், நோய்கள் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. லேக் ஆஃப் ஹைஜீன் என்று சொல்வார்கள். அதாவது சுகாதாரம் குறைவு, சுத்தம் இல்லாத இடம், அசுத்தமான இடம், இந்த மாதிரி இடங்களில
வியாதி கிருமிகள், நோய் கிருமிகள் அதிகமாய் அங்கே இருக்கும். அந்த இடம் சில போதுமான சுத்த காற்று இருக்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இடம் அசுத்தம் காணப்படும் என்றால் அந்த இடத்திலே நாம் இருக்கும்பொழுது அந்த தொற்று கிருமிகள், வியாதி கிருமிகள் அது நம்மையும் தாக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக தொற்று வியாதிகளை குறித்தெல்லாம் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக கொள்ள நோய் பார்க்கிறோம், டைபாய்டு பார்க்கிறோம், ஜுரம், இன்னும் தொற்று நோய்களிலே ஸ்மால் பாக்ஸை பார்க்கிறோம், இன்னும் கால்ரா போன்ற வியாதிகளை பார்க்கிறோம், மலேரியா போன்ற வியாதிகளை பார்க்கிறோம். ஒரு சமீபத்திலே கொரோனா எங்க பார்த்தாலும் உலகம் முழுதும் அநேக மக்களை தொற்று கிருமிகள் நாளை பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அநேக இடங்களிலே சில தோல் வியாதிகளை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதனால் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தாக்கி இருக்கிறது என்றால், நம்முடைய பாளையம் முழுவதும் நமக்குண்டான எல்லாவற்றையும் சுத்தமாக பரிசுத்தமாய் பரிபாலன் செய்ய வேண்டியது அவசியம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசித்தால், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். அப்ப ஆத்துமா மாத்திரம் சுகமாயிருந்தால் போதாது, எல்லா விதத்திலும் நாம் சுகமாயிருக்க வேண்டும். ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது, ஒரு பர்சன், நபர் என்று சொல்லும் போது, ஒரு பர்சனாலிட்டி என்று சொல்லும் பொழுது ஸ்பிரிட் இருக்கிறது, ஆவி, சோல், ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் மனிதன். இது எல்லாவற்றிலும் அவன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய இமோஷன், உணர்வுகள், உணர்ச்சிகளிலே அது சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா என்று சொல்லும் போது நம்முடைய மனதும் அதிலே சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவு, இன்டலெக்சுவலும் அதிலே சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய உணர்வு முதற்கொண்டு, உணர்ச்சிகள் முதற்கொண்டு, நம்முடைய மனம் முதற்கொண்டு எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே வாதை நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம் வீட்டையும், நாம் இருக்கிற இடமும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா விதத்திலும் நாம் சுத்தத்தை நாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்துல எங்கு பார்த்தாலும் புது புது வியாதிகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, வாட்டர் பொல்யூஷன். அநேக இடங்களிலே சுத்தமான தண்ணீர் கிடைப்பது கிடையாது. பிறகு ஹேர் பொல்யூஷன், காற்றும் இந்த நாட்களிலே அதிகமாய் மாசு அடைந்து கொண்டு வருகிறது. இது போதாது என்று கேஸ் பாய்சன், எரிவாயு விஷம் எல்லா இடங்களிலும் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் பலவிதமான தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டு, இன்னும் ரசாயன தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு, இதன் நிமித்தமாக ஒவ்வொரு பட்டணங்கள், கிராமங்கள் கூட மாசுபட்டு அசுசியாகி மனிதனுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே அசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே
நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியிலே தேவன் நமக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, கர்த்தரை தாபரமாக்கி கொள்ளும் பொழுது, ஆகவே சுத்தமான காரியங்களையே எல்லா பக்கத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த வியாதிகள் எங்கே வருகிறது என்றால், லேக் ஆஃப் ஹைஜீன், சுகாதார குறைவு, அசுத்தம், சுத்தமின்மை, இதனால் மாத்திரம் அல்ல, டுபேக்கோ அண்ட் ஆல்கஹால். இந்த நாட்களிலே புகையிலை பல வடிவங்களிலே பல உணவுப் பொருட்களே அது கலக்கப்படுகிறது. அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையாய் இருக்கிறது. இதனால் என்ன பிரச்சனை என்றால், நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்கு கூட பாதிப்பு உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆஸ்பத்திரியிலே பார்க்கும்போது அது அநேகர் புகையிலையினாலும் மதுபானத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 6ல் 1 பேஷண்ட் ஏதோ ஒரு விதத்திலே புகையினாலேயோ அல்லது ஆல்கஹால் மதுபானத்தினாலோ அவர்கள் அதற்கு அடிமையாய் இருந்திருப்பார்கள். ஆகவே தான் 6ல் 1 பங்கு வியாதினால், நோயினால் இந்த டொபேக்கோ, ஆல்கஹால் என்ற காரியம் மனிதனை பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த டுபேக்கோ, ஆல்கஹால், இந்த புகையிலை, இந்த மதுபானம் அது ஒரு உணவு அல்ல, அது ஒரு நல்ல பானம் கிடையாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 6, 9, 20, 19, 20 வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றிருக்கிறீர்கள், உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நாம் வசிக்கிற இந்த சரீரம் சரீரத்துக்கு நாம் எஜமான் அல்ல, நமக்குரியது என்று நாம் சொல்லக்கூடாது. இது தேவனுக்குடையதாய் இருக்கிறது. அதற்குரிய கிரயத்தை ஏசப்பா சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை, ஆத்துமாவை, ஆவியை அவர் மீட்டிருக்கிறார். ஆகவே இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இதனால் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த சரீரமாகிய ஆலயத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ளாமல் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே 2வது பிரச்சனை, இந்த சரீரங்களிலே இவ்விதமான புகையிலை, மதுபானத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அநேகருடைய சரீரம் வியாதி, நோய் வந்து தாக்கி அவர்கள் பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள். நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போமானால், இந்த ஈரல்ல கேன்சர் உண்டாகிறது, நியூட்ரிஷன் டிசார்டர், சத்து உணவு சரியில்லாமல் இருப்பது, இதய நோய், கிட்னி வியாதிகள், ஹாலுசினேஷன், பிரம்மை, மன தோற்றங்கள், டெலிரியஸ் கன்வல்ஷன், அதாவது இடுப்பு வலிப்பு போன்ற காரியங்களுக்கெல்லாம் காரணம்
அந்த புகையிலையும் மதுபானமும் என்று நாம் மருத்துவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் பிசாசு நம் சரீரத்துக்குள் புகுவதற்கு இடங்கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலே, நம்மளை அசுசப்படுத்துகிற காரியங்களிலே சரீரத்தை ஒப்பு கொடாமல் அதை தேவனுக்கென்று பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். மூன்றாவதாக கிளட்டனி என்று நாம் பார்க்கிறோம், பெருந்தீனி என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகம் புஸ்தகம் 23:25 வாசித்தா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொல்றார். அப்போ நம்முடைய சரீரம் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கணும், நம்முடைய எல்லா பகுதிகளும் ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும், தெய்வீக சுகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா நம்முடைய அப்பத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், தண்ணீரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் ஆண்டவரை சேவிக்கிறோம்னா நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரும் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதியை நம்மை விட்டு நீக்குகிறார் என்று வசனத்திலே பார்க்கிறோம். இன்னும் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 4:5 அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப நம்ம உணவு விஷயங்களில கூட ஜாகிரதையா இருக்கணும், தண்ணீர் விஷயத்துல கூட ஜாகிரதையா இருக்கணும். அந்த உணவுகள் நமக்கு முன்னாலே நம்முடைய வேத வசனத்தினாலே ஜபத்தினால் பரிசுத்தம் பண்ணி கொண்டு அதை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எண்ணாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்களுக்குள்ளே பலத்த ஜாதியாகிய அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அப்போ வனாந்தரத்திலே தேவனை எப்படி கோபப்படுத்தினார்கள், எப்படி பரீட்சை பார்த்தார்கள், ஏன் அவர்கள் எல்லாம் வியாதி நோய் அவர்களை சில வேளைகளில் பலவீனங்கள் தாக்கினது என்று பார்க்கும் பொழுது, அங்கே எண்ணாகமம் 11:33 வாசிக்கிறோம், தங்கள் பற்கள் நடுவிலே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்ணுகிற உணவு மூலமாக கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாவிலோ இளைப்பாறுதலை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆதாம் ஏவாள் கூட இந்த கனி, ஆண்டவர் விளக்கின அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள், அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். புசிப்பு விஷயத்திலே கூட ஆதாம் ஏவாள் தவறினதினாலே, தேவன் விளக்க சொன்ன அந்த கனியை புசித்ததினாலே மரணத்தை முழு மனுக்குலத்துக்கும் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் உபாகமம் புஸ்தகம்
21ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் இதை கேட்டு பயப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பெருந்தீனிக்காரனாய் இருந்தாலும் சரி, குடியனாய் இருந்தாலும் சரி, அவனை கல்லெறிந்து கொள்ளணும். அது தீமையான காரியம். அது உன் நடுவிலிருந்து விலக்கி போடு என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் உணவு விஷயங்களிலே, தாங்கள் குடிக்கிற தண்ணீர் போன்ற பானங்களிலே ஜாக்கிரதையாய் இல்லாததனால், இது போன்ற தீமைக்கு இடம் கொடுக்கிறதுனால் வியாதிகள், நோய்கள், அநேகர் இதில் அதிகமாய் இச்சை உள்ளவர்களாய் மாறுகிறபடினால் தீராத நோய்களை வர வைத்துக் கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 23:2 வாசிக்கும் பொழுது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உணவு விஷயங்களிலே, தண்ணீர் விஷயங்களிலே தேவன் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 10:31 வாசிப்பீர்கள் என்றால், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்ற. லூகாவின் புஸ்தகம் 21:34 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொன்னார். இன்னும் இந்த வியாதிகள், நோய்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்குவதற்கு காரணம் கோபம், ஆங்கர், பிறகு ஜலசி, போராமை, பிறகு பகை. இது கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறதுனால் இன்றைக்கு அநேக வியாதி, நோய்க்குள்ளாக கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருப்பது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது என்று சொல்றான். இன்னைக்கு இந்த கோபத்தினால் எவ்வளவோ ரத்தம் சிந்துதல் நடக்கிறது, எவ்வளவோ குடும்பங்களிலே குழப்பங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. இதனால் அநேகர் சிறைசாலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பாடு, வருத்தம், கஷ்டம் எல்லாம் எதனால்? இந்த கோபம் என்ற சுபாவம். பிறகு போராமை. இன்னும் யோபின் புஸ்தகம் 5:2 வாசித்தால், கோபம் நிர்மூடனை கொல்லும். இந்த கோபம் இன்னைக்கு எல்லாருக்கும் வருது, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும். அது நிர்மூடனை கூட கொன்றுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் போராமை, புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று யோபு 5:2 வாசிக்கிறோம். போராமை ஒரு எலும்புருக்கி. கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே இந்த போராமையை பார்க்கிறோம், கோபத்தை பார்க்கிறோம், பகையை பார்க்கிறோம். ஏன்? பயம் கூட நமக்கு அநேக வியாதிகளுக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று யோபு 3:25, 26. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயம் நமக்குள் வந்தாலும் அது வேதனைக்குரியதாய் இருக்கிறது. நமக்குள்ள சுக வீணத்தை அது கொண்டு வருகிறது. 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் டியோடெனல் டிசார்டர்ஸ், சிறுகுடல் கோளாறு உண்டாகிறது, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் உண்டாகிறது, கிளாண்டுலர் ட்ரபிள், சுரப்பிகள் தொந்தரவுகள் உண்டாகுகிறது. இது போன்று நாம் எவ்வளவோ வியாதிகள், நோய்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இல்லாததனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எசையா 8:13 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தரையை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமாய் இருப்பதாக. மற்ற பயங்களை அப்புறப்படுத்துவோம். அடுத்தபடியாக இந்த வியாதி நோய்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் தாக்குகிறது? ஓவர் ஒர்க், மிதமிஞ்சின வேலைகள் செய்வது. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27-30 வசனங்களை வாசித்தார். அந்த எப்ராத்தித்து பற்றி சொல்லும் பொழுது, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தாம், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் இல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். ஆகவே நாம் சரீர விதிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். சுகத்தை, ஆரோக்கியத்தை கூடிய விதிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து ஊழியங்கள், தொடர்ந்து ஜபங்கள், தொடர்ந்து உபவாசங்கள், இளைப்படையாமல் அங்கும் இங்கும் ஓடி, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல், ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்காமல், அதிக வேலை பலுவினால் கூட நம்முடைய சரீரத்திலே சுகவீனம் வரும். இந்த எப்ராத்தித்து இந்த கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம், அவன் தொடர்ச்சியாய் வேலை செய்தது நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ரோமர் 8:11 சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ தேவ ஆவியானவர் தான் நம்முடைய சரீரத்தையும், சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவர். இன்னும் கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பந்தியிலே, அப்பம் பிட்கதலிலே, ரசத்தை பங்கு பெறுவதிலே, தேவனுடைய மரணத்தை தெரிவிக்கிற அந்த விஷயத்துல கூட நாம் அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:26-30 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவன் பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமாயிருக்கிறீங்க, வியாதியாயிருக்கிறீங்க, சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். சோ கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் கூட இயேசுவின் மரணத்தை, அவருடைய அடக்கத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகை நினைவு கூர்ந்து நம்மை நாமே நிதானித்து சோதித்து ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி கொண்டு பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் அந்த பந்தியிலே பங்கு பெறும்பொழுது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அபாத்திரமாய் எடுக்கும் பொழுது அது நமக்கு பிரச்சனையை உருவாக்குறது. அதே போல்தான் சில வேளைகளிலே வியாதி நோய் ஊழியர்களை, விசுவாசிகளை தாக்கும் பொழுது அவன் ஏதோ பாவம் செய்துட்டான் நம்ம நினைக்க கூடாது. சில வேளை விசுவாசம் பரீட்சிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. சில வேளை சில சிக்ஷைகளை அனுப்பி தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபின் புஸ்தகம் நாம் வாசிக்கும் பொழுது 42:7-8 அந்த எலிப்பாசை நோக்கி சொல்லும் பொழுது,
யோபு எவ்வளவு நிதானமா இருந்தான். ஆனா நீங்களும் உங்க 2 நண்பர்களும் அப்படி நிதானமா இல்லாததுனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. யோபு உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவான். அப்போ உங்களை ஆண்டவர் சரிப்படுத்துவார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வியாதிகள், நோய்கள் நம்மை தாக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த வேளையிலே நாம் கடைசியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் வியாதிகள் வரலாம். பிசாசுனுடைய தாக்குதல் நிமித்தம் வியாதிகள் வரலாம். சுத்தமான பரிசுத்தமான ஆகாரம், தண்ணீர் எடுத்துக்கொள்ளாததனால் வியாதிகள் வரலாம். புகையிலை, மதுபானத்தினால் நமக்கு வியாதிகள் வரலாம். பெருந்தீனியினால் நமக்கு வியாதிகள் வரலாம். நம்முடைய கோபம், நம்முடைய போராமை, நம்முடைய எரிச்சல், நம்முடைய பயத்தின் நிமித்தம் வியாதிகள் வரலாம். ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்படும் பொழுது, மிஞ்சின வேலை செய்யும் பொழுது வியாதிகள் வரலாம். கர்த்தருடைய பந்தியிலே அபாத்திரமாய் பானம் பண்ணும் பொழுது வியாதிகள் வரலாம். இன்னும் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும்படியாய் கூட வியாதிகள் வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருந்து தேவன் நமக்கு அற்புதமான சுகத்தை, ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் சதா காலமும் ஆத்துமா வாழ்வு போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க, தீர்க்காயுசோடு இருக்க, நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு கர்த்தரை சேவிக்க, ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தர் தாம் இந்த செய்தி தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.